ஹலோ கைஸ், திஸ் இஸ் சந்தோஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எப்பயுமே சரி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜாக இருந்தாலுமே சரி, ஸோ ஜஸ்ட் மார்க்கெட், எக்ஸ்னஸ், ஆக்டோ எஃப்எக்ஸ், ஸோ எதில் இருந்தாலுமே சரி, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர், நெக்ஸ்ட் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இந்த கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அதாவது டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் சைட்லேருந்தே அவங்க ஓப்பனாக சொல்லியாச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி உங்களோட அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிட்டாலே போதும், ஓகேவா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் அப்படின்னு ஒரு வேலெட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய வேலெட் இருக்குது, ட்ரஸ்ட் வேலெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பினான்ஸ். ஸோ அது நல்லா ட்ரஸ்டபுளாகவும் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாலரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு $100 நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த $100 வந்துட்டு உங்கள் சரௌண்டிங்கில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, ஐநாறு கொடுத்துட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணாலுமே நானுமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேவா. ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜில் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், பினான்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு. சேம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதையும் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே நீங்கள் வித்ட்ரால் பண்ணுங்கள். யூஎஸ்டிடியாகவே டெபாசிட் பண்ணுங்கள், யூஎஸ்டிடியாகவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த மோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே இருக்கும், ஓகேவா. ஸோ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னஸ் அண்டு ஜஸ்ட் மார்க்கெட், ஓகே. ஸோ எக்ஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஜூலை மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ லாகின் எல்லாமே ஸ்டாப் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே வரவங்களாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டெபாசிட் பண்ண முடியாது, அதாவது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது சொல்லப்போனால், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ அதுதான் எல்லாமே ப்ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானுமே அதான் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட கிளைண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி, அந்த ஜஸ்ட் மார்க்கெட் எப்படி நான் வந்துட்டு நியூ அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ அதை நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரான்சாக்ஷனில், ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. எஸ் கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மார்க்கெட்டோட அந்த போர்ட்டல், ஓகேங்களா. ஸோ அது இப்படி தான் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது லிங்க் வேணும் அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது எப்படி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபைலாம் பண்ணுறது அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்னோட மெயில், ஓகே. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது, லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஆப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த வெப்சைட் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ப்ராப்பராக உங்களுக்கு தெளிவாக காட்டும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை, ஓகேங்களா. ஸோ அது வெப்சைட்லேயே யூஸ் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் ஆப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டேன், ஓகேங்களா. இங்கே வெரிஃபைட் இருக்கா அப்படி நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோ அதெல்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ ஓப்பன் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி உங்களுக்கு MT5 பிளாட்ஃபார்ம் வேணுமா இல்லை MT4 பிளாட்ஃபார்ம் வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபர்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நான் மேக்ஸிமம் MT5 தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அது ஓப்பன் ரியல் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி எனக்கு இத்தனை அக்கௌண்ட் இருக்குது, ஸோ எனக்கு அது தேவையில்லை, ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டெபாசிட் பண்ணுறதை நான் இப்போது ஷோ பண்ணுறேன். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன் காட்டும். ஸோ டெபாசிட் மோட்டே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இப்படிலாம் காட்டும், கார்ட்ஸ் மூலிமா இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ பேங்க் கார்டு, இது வந்து கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாமே கிரிப்டோ தான், ஓகேவா. இது வந்து வேலட் மூலிமா பண்ணுறது, இது வயர் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா. ஸோ இது வந்து பேமெண்ட் ஏஜென்ட், ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோவில் போய்க்கோங்க. இந்த கிரிப்டோவில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெதர் USDT அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ஆகிடும், ஓகேவா.
ஸோ இதை கிளிக் கொடுத்துக்கோங்க டெபாசிட்டுக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த அக்கௌண்ட் மூலியமாக தான் கிளிக் பண்ணி வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 4279. ஸோ அந்த அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெபாசிட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டெதர். ஓகேவா? ஸோ இதில் இத்தனை அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ வெளியே நான் ஆல்ரெடி காட்டணும் இல்லையா? பேங்க் கார்டு, இந்த எப்படி சொல்கிறது, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பண்ணுறது எல்லாமே. ஸோ அது மாதிரி எங்கேயும் காட்டும். இது வந்து டிஃபால்ட், நீங்கள் ஆல்ரெடி இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பிளாக் செயின் நெட்ஒர்க். ஸோ நீங்கள் எந்த நெட்ஒர்க் மூலிமா பண்ண போகிறீங்க? TRC20 பண்ண போகிறீங்களா, இல்லை ERC20 இல்லை BIP20 அப்படின்ட்டு. ஸோ இந்த நெட்ஒர்க் செலக்ட் பண்ணுறது பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் எது வந்து செலக்ட் பண்ணி நான் டெபாசிட் அண்ட் விட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TRC20 பண்ணுவேன், அதுக்கப்புறம் BEP20 பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நான் BEP20 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கரன்சி வந்து USDT. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அமௌண்ட் நான் எவ்வளோ இப்போ டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் வந்து ஒரு $15 வந்து நீங்கள் டெபாசிட் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நான் பண்ணுறேன். ஓகேவா? இந்த அமௌண்ட்டை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டு பி டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் கொடுங்க. ஸோ டெபாசிட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் அட்ரஸ் ஒன்று காட்டும். ஸோ இதுதான் அந்த அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அமௌண்ட்டு பே நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு, என்ன நெட்ஒர்க், BEP20. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸோ நான் வந்து என்னோடய மொபைலில் போய்ட்டு பினான்ஸில் டெபாசிட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணணும், ஸோ அந்த டெபாசிட் லிங்க்கை இங்கே எனக்கு வந்துச்சு கரெக்டாக. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பினான்ஸுக்கு போயிட்டு, ஸோ இதான் அந்த பினான்ஸோட வேலட். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், பினான்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பினான்ஸ் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஷோ ஆகுது இல்லையா, வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் வரும். ஓகேவா? ஸோ வெரிஃபைடு தான் நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ப்ராப்பராகவே. ஓகே, ஸோ வெரிஃபை பண்ணுறது மாதிரி வேறு எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அசட்டுக்கு போயிட்டுன்னா இப்போ என்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னா $89 இருக்குது. ஓகே, ஸோ அந்த $89 நான் ஜஸ்ட் ஒரு $15 மட்டும் நான் டெபாசிட் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்துட்டு என்னோட வேலட்டில் இருந்து நான் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு இல்லை வேறு ப்ரோக்கரேஜுக்கு நான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து நான் அமௌண்ட்டு வெளியே எடுக்க போகிறேன், கரெக்டாக எடுத்து ப்ரோக்கரேஜில் டெபாசிட் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் சென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் காட்டும். ஒரு 4 ஆப்ஷன் காட்டுதா? சென்ட் டு பினான்ஸ் யூசர் அப்படின்னா நீங்கள் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ₹1000 உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஜிபேலேருந்து அவங்க ஜிபேக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் டாலர் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பினான்ஸில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் மாற்றிடலாம். அப்படியே எவ்வளோ டாலர் கேட்குறாங்களோ அவ்வளோ நீங்கள் மாற்றிடலாம். ஓகே, அப்புறம் ஆன்சைன் விட்ராவல். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைன் விட்ராவல். ஓகேவா? ஸோ செல் டு INR. ஸோ இங்கேருந்தே டாலர் வந்து INR கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரிஸ்க் தான். ஓகே, அது என்ன எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P2P ட்ரேடிங். ஸோ P2P ட்ரேடிங்னு ஒன்றும் இல்லை, இதே INRலேருந்து டாலராக மாற்றுறதும் டாலர்லேருந்து INR கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த P2P ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சைன் விட்ராவல். ஓகேங்களா? ஸோ அந்த ஆன்சைன் விட்ராவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காயின் மூலிமா பண்ண போகிறீங்களா இல்லை டாலர் மூலிமா பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா USDT நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த அட்ரஸை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெட்ஒர்க் நம்ம என்ன நெட்ஒர்க் செலக்ட் பண்ணுவோம் அந்த பிளேஸில், ஸோ BEP20 கரெக்டாக. ஸோ BEP20 கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் TRC20 பண்ணுறோம்னா எனக்கு இந்த இடத்துல TRC20 அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? அங்கே என்ன நெட்ஒர்க் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ சேம் நெட்ஒர்க் தான் நீங்கள் இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணி விட்ராவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு போய் அங்கே டெபாசிட் ஆகாது. ஓகேவா? ஸோ அது இஷ்யூ ஆகிடும். ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே BEP20 இருக்குது. ஓகே, ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த நெட்ஒர்க் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அமௌண்ட். ஸோ அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நியர்பை ஒரு $15 நான் கொடுத்துருந்தேன் கரெக்டாக. ஸோ இந்த பிளேஸில் கீழே பாருங்கள்
நெட்வொர்க் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 0.01 USDT அப்படின்னு சொல்லி எனக்கு ஷோ ஆகுது கரெக்டாக. அப்போது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக $15 நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, $50 கொடுத்தா உங்களுக்கு டெபாசிட் ஆகிறது 14.99 USDT தான் டெபாசிட் ஆகும், ஓகேவா. ஆனால் நீங்கள் அங்கே கொடுத்தது எவ்வளோ, 15, ஓகேவா. அப்போ நமக்கு என்ன இங்கே வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நீங்கள் 0.01 போட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிடணும். இப்போ கரெக்டாக எனக்கு $15 அங்கே டெபாசிட் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போது வித்ட்ராவல் கொடுக்குறோம், அதாவது நம்ம டெபாசிட் ப்ரோக்கரேஜில் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வித்ட்ராவல் கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து அதோட லிங்க் இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நான் வித்ட்ராவல் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கும், ஓகேவா. ஸோ நம்ம கொடுத்த அட்ரஸ் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட் இருக்கிற ஒரு சிக்ஸ் லெட்டர்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். கடைசியில் இருக்கிற அந்த 6 லெட்டரும் எப்பயுமே செக் பண்ணிக்கணும். இப்போ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 0x9BC, ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 6 லெட்டர் 22FECAF, ஓகே. இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் டெபாசிட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். அந்த கோடை நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ அந்த ஆப் வந்து உங்களுக்கு இப்போ ஷோ ஆகாது, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்காக, ஓகே. ஸோ எனக்கு இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கல. அகெயின் வந்து இன்னொரு கோடு அது க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கோடை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த கோடு வரலைன்னா நீங்கள் அகைன் வெயிட் பண்ணி இன்னொரு கோடு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், ஓகே. 30 செகண்ட்ஸ் கோன்ஸு அது க்ரியேட் ஆகும். 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட் கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அந்த கோடை நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக அங்கே டெபாசிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட பினான்ஸ்லேருந்து வித்ட்ரால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வித்ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அப்போ எனக்கு கேஷ் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கும் வந்திருக்கணும். அப்போ மை அக்கௌண்ட்டுக்கு நான் போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு இங்கே நான் செக் பண்ணுறேன், இன்னும் எனக்கு ஃபண்ட் எதுவும் ரிசீவ் ஆகலை, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபண்டிங்கில் போயிட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி டேட் என்ன, 20/11/2025. ஸோ நான் பண்ண டைமிங் இப்போ பண்ண கரண்ட் டைம், ஓகேவா. எவ்வளோ, $15. ஸோ கம்ப்ளீட்டட். ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு டெபாசிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான். சேம் வித்ட்ராவல் பண்ணுறதும் இதேமாரி ரொம்ப ஈஸி தான். ஸோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ டெபாசிட் பண்ணியாச்சு. எப்படி நான் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது MT5 பிளாட்ஃபார்ம், கரெக்டாக. ஸோ இங்கே MT5 இருக்குது. ஸோ அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், MT5 எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் க்ரியேட் பண்ணி போடுறேன், ஓகே. ஸோ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணி MT5ல லாகின் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம வித்ட்ரால் பண்ணோம், கரெக்டாக. ஸோ வித்ட்ரால் பண்ணுறது சேம் இங்கே டெபாசிட் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ வித்ட்ரால் கொடுத்து, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரிப்டோவுக்கு போய்க்கோங்க. கிரிப்டோவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா Tether USDT இருக்குது, ஓகேவா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வித்ட்ரால் பண்ண போகிற அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட் தான். ஸோ இந்த $15 வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த அக்கௌண்ட்டு தான். ஸோ இதை நான் வித்ட்ரால் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷனாக டிஃபால்ட்டாக நீங்கள் Tether USDT செலக்ட் பண்ணிட்டாலே இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக வந்துடும். எதுக்காக இருந்தாலும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குன்ட்டு. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சேம் பிளாக் செயின் நெட்வொர்க். ஸோ என்ன நெட்வொர்க்கில் நான் வித்ட்ரால் பண்ண போகிறேன் அப்படின்னா BEP20, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குது, கரெக்டாக. ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் மார்க்கெட்டில் டெபாசிட் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம வேலட் அட்ரஸ் எடுத்தோம், டெபாசிட் அட்ரஸ், கரெக்டாக. இப்போது நம்ம இங்கேருந்து வித்ட்ரால் பண்ண போகிறோம், ஜஸ்ட் மார்க்கெட்லேருந்து வித்ட்ரால் பண்ண போகிறோம் அப்படின்னா பினான்ஸுக்கு போயிட்டு நம்ம டெபாசிட் அட்ரஸுக்கு கொண்டு வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும், ஓகேவா. ஸோ அதையும் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து நம்ம ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் கொடுக்கணும், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பினான்ஸோட வேலட்டுக்கு ஃபண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபண்டு. ஸோ இந்த ஆட் ஃபண்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேம்
ஆன்சைன் டெபாசிட். ஓகேவா, கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதே USDT. ஓகேங்களா. ஸோ இதில் எந்த நெட்வொர்க் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதே BEP20. ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெபாசிட் அட்ரஸ் இங்கே வந்தாச்சு. ஸோ டெபாசிட் USDTன்னு இருக்கா. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை நான் அட்ரஸ் மூலியமாக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நான் அட்ரஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டெபாசிட் அட்ரஸ். காப்பி பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோட டெபாசிட் அட்ரஸ். இப்போ நான் ஒன்ஸ் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இருக்க 6 லெட்டர்ஸு, கடைசி இருக்க 6 லெட்டர்ஸ். ஓகேவா. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. DE 3D32. ஓகே, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. BEP20. ஸோ இது எல்லாமே 1 or 2 டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபண்டு வெளியே போயிடும், பட் உங்களுக்காக தான் தெரியாது. ஓகேவா. இப்போ நான் எவ்வளோ வித்ட்ரால் பண்ண போகிறேன் அப்படின்னா $15. ஸோ நீங்கள் டெபாசிட் ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு டெபாசிட் பண்ணும்போது தான் அந்த நெட்வொர்க் ஃபீஸ் போகும். வித்ட்ரால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ அந்த 15 நீங்கள் ரவுண்டாகவே கொடுத்துக்கலாம். இப்போ நான் 50 கொடுத்துட்டேன். அகைன் என்ன பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வித்ட்ரால் பண்ணும்போது நமக்கு ஒரு கோடு வரும், மெயிலுக்கு ஒரு கோடு வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்சஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, உங்களோட மெயில் பாஸ்வேர்டு அவங்களுக்கு கிடைச்சாலுமே ஒன்ஸ் உங்களோட அமௌண்ட்லேருந்து ஃபண்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நார்மலாக வெளியே அவங்களால எடுக்க முடியாது. ஓகேங்களா. நான் வித்ட்ரால் பின்கோடு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் வித்ட்ரால் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அகைன் ஃபண்டிங்கில் போயிட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களது வந்து பார்த்தீங்கன்னா வெலிடேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெபாசிட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன் அதே அமௌண்ட்டே எனக்கு எனக்கு பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்குறேன். வெயிட். ஓகே கைஸ். ஓகேங்களா. ஸோ சேம் டேட் 20/11/2025. ஸோ கரண்ட்டாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்க டைம். ஓகேங்களா. ஸோ எனக்கு டெபாசிட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ எவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ப்ரோக்கரேஜ் அதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பிகாஸ் இந்தியாவில் சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கிரிப்டோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக எனக்கு இங்கேருந்து எனக்கு அமௌண்ட் வித்ட்ரால் ஆயிடுச்சு. எனக்கு பினான்ஸுக்கு டெபாசிட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும், ஸோ ப்ராப்பராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.